ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பைசெப்ஸை நல்லா வளர்க்குறது எப்படி அப்படிங்கிற பற்றி ஒரு 2 பயிற்சி மட்டும் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற பயிற்சி 2 பயிற்சி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ப்ரீச்சர் கர்ல் பயிற்சியும், இன்னொன்று இசட் பார் கர்ல் பயிற்சி. இந்த 2 பயிற்சியும் இப்போ நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் நல்லா சரியாக பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய பைசெப்ஸோட சைஸ் வந்து பெருசாகும். அதாவது ஒரு 15 இன்ச்சு இருக்கக்கூடிய பைசெப்ஸு 16 இன்ச் அந்த மாதிரி வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒர்க் அவுட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி 2 பயிற்சி தான். இதில் முதல் பயிற்சியை வந்து நீங்கள் வந்து ப்ரீச்சர் கர்ல் வந்து நீங்கள் பண்ணுங்கள். அந்த ப்ரீச்சர் கர்ல் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரீச்சர் பெஞ்சில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மிஷின் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். மிஷினில் நீங்கள் செய்கிறத விட மேனுவலில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டே கொடுக்கும். மிஷினில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மசில் டென்ஷனில் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் உங்களுடைய பைசெப்ஸ் கீழே இருந்து மேலே கொண்டு போய் திருப்பி ரிட்டன் கீழே இறக்குற வரைக்கும் உங்கள் மசில் வந்து டென்ஷனில் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மேனுவலில் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோலாக மேலே ஏற்றி கண்ட்ரோலாக கீழே இறக்கணும். பட் ஆனால் மேனுவல் ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி. ஸோ அந்த பயிற்சி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ப்ரீச்சர் கர்ல் பெஞ்சில் ஒரு பார்பல், ஸ்ட்ரைட் பார்பல் நீங்கள் போட்டிங்கனாலே போதும். அந்த ஸ்ட்ரைட் பார்பல் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பைசெப்ஸ் கர்ல் வந்து பண்ணணும். இது வந்து என்ன பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இசட் பார் கர்ல் பயிற்சி. சரிங்களா? இந்த இசட் பார் கர்ல் பயிற்சியை இந்த மாதிரி ஒரு பாரில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சென்டர் பாயிண்டில் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஹேமர் கர்ல் பண்ணுற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் தான் உங்களுடைய கைகளோடைய ஆக்ஷன் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த பயிற்சியெலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுடைய கைகளோட சைஸ் வந்து பெருசாகும், பல்காகும். அதாவது உருவம் வந்து பெருசாகும். மாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பயிற்சி வந்து நீங்கள் பண்ணுங்கள். இந்த பயிற்சி பண்ணும்போதும் மிக கவனமாக செய்யணும். ஒவ்வொரு பயிற்சி செய்கிற போதும் உங்களோட எடையை வந்து நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டே போகணும். ஏதாவது ஒரு கிலோ அதில் உங்களுடைய எடையை வந்து நீங்கள் வெயிட்டை கூட்டிக்கணும். ஒவ்வொரு பயிற்சிக்கும் அடுத்த செட்டுக்கு நடுவில் அதை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய மசில் வந்து பெருசாகணும் அப்படின்னா உங்கள் மசில் டிஷ்யூஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அதிர்வை கொடுக்கணும், ஒரு வைப்பை கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி வைப்பை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு செட்டுக்கும் நடுவில் கொஞ்சம் எடையை வந்து அதிகப்படுத்தணும். ஆனால் பயிற்சியை சரியாக பண்ணணும். உங்களோட தூக்கக்கூடிய எடையாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான வெயிட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அளவுக்கு மீறின வெயிட்டை போட்டுக்கிட்டு உடல் பெண்ட் பண்ணி அசைச்சி பண்ணுறதுல அது அர்த்தமே கிடையாது. அதனால் அந்த பயிற்சின்னு நீங்கள் பண்ணிடாதீங்க. கரெக்டாக உங்களுடைய உடல் அசையாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. பைசெப்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் எல்போ வந்து கரெக்டாக பெண்ட் பண்ணி கீழே இறக்கணும். இந்த பயிற்சியை வந்து நீங்கள் ரெகுலராக செஞ்சீங்க அப்படின்னா உங்களை பைசெப்ஸோட உங்கள் மசில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிஷ்யூ வந்து உள்ளே வந்து ஒரு வைப் ஏற்படுத்தும். அப்போ வந்து அந்த டிஷ்யூ வந்து ரொம்ப அப்படி உள்ள டேர் ஆகி கிளியும். அதற்கு அப்புறமா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெஸ்ட் டைமில் அது வந்து ரெக்கவர் ஆகி உங்களுக்கு வந்து மசில் நல்லா சைஸ் பெருசாகும் கை. இந்த மாதிரி மெதுவாக வந்து நீங்கள் பண்ணணும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை ரெப்போ முடியுமோ ஒரு 10லேருந்து 12 ரெப்போ வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செட் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணலாம். கடைசி செட்டு உங்களால் வந்து வெயிட் அதிகமாக கூட்டிட்டோம், அதனால் என்னால் வந்து 10 ரெப்பு பண்ண முடியலங்க, 12 ரெப்பு என்னால் செய்ய முடியல அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் கோல் வந்து நம்ம வந்து மாஸ் பண்ணணும். அதான். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு 8 ரெப்பு போட்டிங்கனாலும் போதுமானது. இல்லை ஒரு 7 ரெப்புலேயே கூட நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். அதே போல் உங்களால் முடியலை, வெயிட் அதிகமாகிடுச்சு, முடியாத பட்சத்தில் வந்து உங்களுடைய பார்ட்னரை வந்து பக்கத்தில் வச்சுக்கலாம். லைட்டாக ஹெல்ப் பண்ணணும். அதிகப்படியான ஹெல்ப் வந்து செய்யக்கூடாது. லேசாக ஹெல்ப் பண்ணுங்கள். லைட்டாக தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணி அந்த மசிலுக்கு வந்து ஒரு வைப்பை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் மசில் வந்து நல்லா பெருசாகும். நன்றி. நம்ம வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கும். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.